ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு சப்பாத்தியை பாலில் ஊற வச்சு கொடுக்காம, இனிப்பு சுவை எதுவும் சேர்க்காம எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு 2 ஈஸியான ரெசிபீஸோட இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 ரெசிபீஸ் போக வேறு எப்படிலாம் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சில ஐடியாஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தியோ இல்லை அரை சப்பாத்தியோ குழந்தைங்க சாப்பிட்ற அளவை இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நம்ம போட்டு எடுக்கலாம். நம்ம நல்லா மையெல்லாம் அரைக்கக்கூடாது, இப்படி பல்ஸில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி துருவி வச்ச மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. முக்கியமாக சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறேன். அதாவது இந்த ஒரு சப்பாத்தி வச்சேன். இப்போது ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு பெப்பர் தூள் சேர்த்துட்டு நான் பாதி அளவு மட்டும் இந்த சப்பாத்தியை போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டையெல்லாம் உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு பழகியிருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் கரு மட்டும் சாப்பிட்டு பழகியிருந்தால் அதில் இருக்கிற மஞ்சள் கரு மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மெண்டு சாப்பிட்ற குழந்தையாக இருந்தாங்கன்னா இதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். இல்லை மெண்டு சாப்பிடாத குழந்தைங்க கொஞ்சம் கூல் கன்சிஸ்டன்ஸில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். குழந்தைங்க விருப்பப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். என்னோட பாப்பா சப்பாத்தி விரும்பி சாப்பிடாத குழந்தை. ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆசையாக விரும்பி சாப்பிடுவா. ஸோ குழந்தைங்க சப்பாத்தி சாப்பிடலன்னு கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுவையாகவும் இருக்கும். அடுத்த ரெசிபி, இந்த மாதிரி சின்ன சைஸ் அளவு பன்னீர் 2 துண்டுகள் எடுத்திருக்கேன். பேபிக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த பன்னீர்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரெகுலராக பேபி ஃபுட்டில் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரை நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற பன்னீர் ரெசிபீஸ்லாம் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பன்னீர் நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிரட்டும். உருகினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. அந்த டைமில் இந்த துருவன பன்னீரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு பெப்பர் தூள் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா இது இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மிக்சியில் போட்டு அந்த சப்பாத்தி தூள்களை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். டக்குன்னு ரெடி ஆயிடும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதும், அழகாக ரெடி ஆகிடும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர்லாம் பார்க்குறதுக்கு தான் இப்படி பெரிய பெரிய பீஸாக இருக்கும், மற்றபடி இப்படி விரல் நசுக்குனாலும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு பல்லு இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நல்லா மெண்டு சாப்பிட தெரிஞ்சால் போதும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட பிடிக்காத குழந்தைக்கு நீங்கள் அழகாக மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம். ஜீபூம்பா பாருங்கள், குழந்தைக்கு ஏற்றபடி நமக்கு இந்த மாதிரி கூல் கன்சிஸ்டன்சியோ இல்லை திக் கன்சிஸ்டன்சியோ எதுனாலும் சரி, நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான். அடுத்து ரெசிபி இல்லாமல் சும்மா ஐடியா ஷேரிங்காக இது ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் எடுத்த கொண்டைக்கடலை 10 போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை எந்த காய்கறினாலும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துக்கலாம். கூடவே சப்பாத்தியை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு ஐடியாக்காக தான் இந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன், மற்றபடி இது ரெசிபீஸ் நான் வந்து செய்யலை. இது கூடவே ஒரு சின்ன பட்டை துண்டும் சேர்த்து கூட அரைக்கலாம். பட்டை பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா தேங்காய் பால் கடைசி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா இதை ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.